அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நினைவின் கருவாயன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா வாழ்வியல். வாழ்வியல்னால் என்ன? நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ போகிறோம் என்பதை தான் சொல்கிறது தான் வாழ்வியல். வாழ்வியல்னு சொல்லுவாங்க. இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீ நானும் எவ்வளோ தூரம் ஓடினாலும் வந்து சேர்கிற இடம் ஒரே இடம்தான், அண்ணா நகர்ன்ற வெற்றிடம். ஏன் இதை வெற்றிடம்னு சொல்கிறேன்னா, காற்று நிரம்பாத பகுதியே வெற்றிடம் தான் சொல்லுவாங்க. அதுமாரி தான் நம்ம ஊரில் இருக்குங்க. காற்று நிரம்பாத இடத்த வந்து வெற்றிடம் தான் சொல்லுவாங்க. அதுமாரி தான் நம்ம இருக்கிறோங்க. நிறைய படிச்சுட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிறைய படித்தவங்க எல்லாமே நம்ம ஊர்லேருந்து நல்ல படித்து மேலே முன்னேறி போனவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, அடுத்தவன் பின்னாடி போகாதான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நம்ம எதுவுமே கேட்கவே இல்லை. காரணம் கேட்டால் அலட்சியம். எல்லாத்துலேயும் அலட்சியம். அலட்சியம்னா கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே அலட்சியம். இப்போ நம்மளுக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணும், அதை நம்ம ஒருத்தர்கிட்ட போவோம், அது கூட நம்மளால் வாங்க முடியாது. விஏஓ ஆஃபீஸ் போகணுன்னா அலட்சியம், ஜெராக்ஸ் கடை போகணுன்னா அலட்சியம், எல்லாமே அலட்சியம். ஏன் நம்மளால் போக முடியாதா? நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. ஏன் இந்த அலட்சியம்? ஏன் ஒருத்தரை நாடி தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணுமா? நம்மளால் விஏஓ ஆஃபீஸ் போக முடியும், அங்கே போய் அந்த சார்கிட்ட பேச முடியும். நம்மளால் ஜெராக்ஸ் கடைக்கு போக முடியும், அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஆளுங்கிட்ட நம்மளால் பேச முடியும். நமக்கான எதனா ஒரு பிரச்சனை நம்ம தான் இறங்கி போகணும். ஏன் நம்ம மற்றவங்கள தேடி போயிட்டே இருக்கிறோம்? ஏன் நம்ம மற்றவங்கள தேடி போயிட்டே இருக்கோம்? இதை நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன். ஒருத்தன் காட்டுக்கு போனானோ, காட்டுக்கு போயிட்டு விறகெல்லாம் வெட்டின்னு வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த நாளை கழிச்சிட்டானோ. ஏன்னா அவனுக்கு சமைக்க தேவையான எல்லா பொருளும் இருந்துச்சு, ஆனால் விறகு மட்டும் இல்லை. அதனால் அவன் காட்டுக்கு போனான். மறுமுறை காட்டுக்கு போகும்போது தான் கூட இருந்த சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டான். ஏன்னா அங்கே போனால் நம்ம பசிக்கு தேவையானது அங்கே இருக்குது. அதனால தான் நம்ம காட்டுக்கு போனோம். நம்ம நேற்று வரையும் நம்ம அப்படி தான் போனோம். இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி, அதனால் கேஸ் வந்துச்சு. மேக்ஸிமம் யாரும் போகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் இனிமேல் போயிட்டு தான் இருக்காங்க. விறகு வெட்டிட்டு வராங்க, அதை பயன்படுத்தி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இங்கே நீ நானும் எனக்கு தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட சொல்லி நம்ம சொந்த பந்தமெல்லாம் கூட்டின்னு போயிட்டு விறகை வெட்டின்னு வந்துட்டோம். விறகை வெட்டி நம்ம வந்துட்டோம். அதில் இருக்கிற ஒற்றுமை ஏன் நமக்குள்ளே இப்போ இல்லை? பசிக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் நம்ம அடிப்படை தேவைக்கு நம்ம ஏன் ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்சணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்படி தானே? நம்ம ஒருத்தர்கிட்ட போகக்கூடாது. அது வந்துடும்பா, அது இப்போ இல்லைன்னா நான் 6 மாதம் கழிச்சு வந்துடும், இப்போ இல்லைன்னா நான் ஒரு நாள் கழிச்சு வந்துடும். அதுதான் நம்மளுடைய வாழ்வியலா? அதுதான் நம்மளுடைய வாழ்வியலா? அது கிடையாது. நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும். பசிக்காக நம்ம ஓடிட்டோம், ஏன் நம்ம அடிப்படை தேவை ஏன் இன்னுமே ஓடலை? அலட்சியம். இங்கே ஒருத்தன் ரன்னிங்கில் ஃபாஸ்ட்டாக ஓடுறான்னா அவன் எப்படி ஓடி ஜெயிச்சான்னு அவன் எப்படி ஜெயிச்சு ஓடுனான்னு அவனை நீங்கள் பார்க்கக்கூடாது. அவன் ஓடி வின் பண்ணிட்டான். நம்ம ஏன் ஓடலை? நமக்கான காரணங்கள் என்ன? ஓடுறதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம தான் அலாசணும். அலாசி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் ஓடாத காரணம்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு. வருங்காலங்களில் உங்கள் பேரனோ உங்கள் பேத்தியோ தத்தா நீ ஏன் தத்தா வேகமாக ஓடி தத்தா ஜெயிச்சிட்டியாட்டும் தத்தா அப்படின்னு உங்கள் பேரன் பேத்தி கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாப்பா, நான் யாரையுமே கண்டுக்கலப்பா, ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவியா? அந்த பேரன் சொல்லுவான், தத்தா நீ ஓடும்போது தத்தா நீங்கள் மேலே 10 ஓடுனீங்களா தத்தா அப்படின்னு பேரன் கேட்பான். ஆமாம் கண்ணு, நான் மேலே 10 ஓடினேன், அதனால தான் நான் ஜெயிச்சிட்டேன். தத்தா அது தப்பு தத்தா. தத்தா கீழே இருக்கிறவங்கள ஏன் தத்தா நீ பார்க்காம போனேன்? தத்தா கீழே இருக்கிறவங்கள ஏன் பார்க்காம போனேன் அப்படின்னு அந்த பையன் கேட்பான். கண்ணு மறந்துட்ட கண்ணு நீ சொல்லுவியா? நீ ஓடும்போது நீ மட்டும் ஓடக்கூடாது, இங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் சேர்த்து கூட்டின்னு ஓட தான் பார்க்கணுமா தவிர நீ மட்டும் ஓடிட்டா, நீ ஓடிட்ட உனக்கான தேவை கிடச்சிருச்சு, அப்போ எனக்கான தேவை எனக்கு கிடைக்கவே இல்லைல்ல. ஒன்று நீ ஓடும்போது எங்களை சேர்த்து கூட்டிகிட்டு ஓடி இருக்கணும், இல்லை நீ ஓடாமல் இருந்திருக்கணுமா இல்லையா? இப்போ நீ மட்டும் ஓடிட்டுனா உனக்கு தேவை கிடச்சிருச்சு, எனக்கு தேவைகள் எதுவுமே கிடைக்கவே இல்லையே. கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லோரும் சேர்ந்து தான் ஓட நினைக்கணுமே தவிர
நீ நானும் வந்து இங்கே வந்து போட்டியெல்லாம் போடக்கூடாது. நம்ம அடிப்படை தேவைகளை வந்து நம்ம போட்டி போட்டோம்னா நமக்கு கிடைக்கவே கிடையாது. எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தாங்க நம்ம அடிப்படை தேவை வந்து கிடைக்கும். கதை இன்னும் முடியலை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. நான் போன பதிவிலே சொன்னேன், நம்மளால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. முயற்சி சென்றால் முடியாது ஒன்றும் இல்லை. கற்பி ஒன்று செய் புரட்சி செய். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இது யார் எழுதுனா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நான் இங்கே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. என்னால் எல்லாமே பண்ண முடியும். என்னால் ஒன்று பண்ண முடியாத காரணம் என்னென்னா, உங்களெல்லாம் ஒன்று சேர்த்த முடியாது. அதை ஏன் நான் பதிவிடுறேன்னா, உங்களெல்லாம் ஒன்று சேர்த்த முடியாது ஏன் பதிவிடுறேன்னா, உங்களை ஒன்று சேர்த்த முடியாது, ஆனால் என்னால் வந்து கத்த முடியும். கூட்டம் சேர்த்துறது கஷ்டம், கத்துறது ஈஸி. நான் கத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். கத்தினே தான் இருப்பேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கத்துவேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் கத்தினே இருப்பேன். டேய், நமக்கானது வந்து இது இல்லைடா, இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தினே இருப்பேன். ஏன்னா இங்கே வந்து இப்படியே நம்ம பயணித்தோம், நமக்கானது எதுவுமே கிடைக்காதுங்க. பசங்கிட்ட நல்லா ஃபோக்கஸாக பேசுங்க. ஒரே மாதிரியான படிப்புகள் வந்து தேர்ந்தெடுக்காதுன்னு சொல்லுங்கள். வெவ்வேறு வந்து பாடப்பிரிவுகளை எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள். நல்லா படிக்க வைங்க. படித்தா என்ன வேணாலும் பண்ணலாம். படிப்பு தான் இங்கே முக்கியம். மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, அவனுக்கும் ஒருத்தனுக்கு கிடைச்சது வந்து அவனுக்கு மட்டும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடாது. சராசரி மனுஷன் ஒரு எளிமையான மனுஷனுக்கும் கிடைக்கணுன்றதான் அவருடைய கொள்கை. அது மாதிரி நம்ம வந்து கம்யூனிசம் பேசுவோம் இனிமேல். கம்யூனிசம்னா என்ன, எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கணும், அதுதான் கம்யூனிசம். கம்யூனிஸ்ட் நான் போராடுவேன். கம்யூனிசம் தான் இனிமேல். வாழ்வியல்னா நான் கம்யூனிசம் பேசுவேன். கம்யூனிசம் தான் என்னுடைய கொள்கை. எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கணும், உனக்கு கிடைக்கிறது மற்றவனுக்கு கிடைக்கணும். நன்றி, வணக்கம். இது முடிவல்ல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது.